ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ சிக்கன் பிரியாணி அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து ஸ்பெஷலி வந்து பிரியாணி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸில் இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த பிரியாணி வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட்லி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரியாணி இது. ஸோ எல்லாருமே இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் ஃபர்தராக பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹே ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னடா நாங்கள் கேள்விப்படாத விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது சாதாரண பிரியாணி கிடையாதுங்க. பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் பாய் அப்படின்றதுனால இது பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிரியாணி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் பிரியாணிக்கு நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பொருட்கள். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நாம் இந்த பிரியாணியில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. தக்காளி, வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா அண்ட் கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சிக்கன். ஸோ லாக்டவுன் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால சிக்கன்லாம் வெளியே வாங்க முடியாது அப்படின்றதுனால என்னோட அம்மா வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி நிறைய கிலோ வாங்கி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் கேட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ். ஸோ எண்ணெய் அண்ட் ஆயில், கீ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வேற என்ன இருக்குது, தயிர், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், ஸோ சிக்கன், இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நான் கேமரா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு அண்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ நான் வரேன் அப்படின்றதுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடா சூப்பராக பிரியாணி காட்டிகிட்டு இருக்கும்போது நடுவில் என்னமோ நெளிஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி கீழே செஞ்சுட்ருக்காங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வேலை விஷயமா மேலே வந்தேன் டெரஸ்க்கு. ஸோ அங்கே தான் இதை பார்த்தேன். கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இந்த மாதிரி எதை பார்த்தாலும் நான் கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காந்துருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ஐ திங்க் இது வந்து நத்தைன்னு நினைக்கிறேன். எஸ், நத்தை தான். பட் மேலே எதுவும் ஓடு எதுவுமே இல்லை, நத்தை தான் நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் எல்லாமே நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. ஸோ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒன்று ஒன்றா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு நல்லா கிளறுவாங்க அண்ட் தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ நிறையா பண்ணுவாங்க பிரியாணியில். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாய் வீட்டு பிரியாணி நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பிரியாணி அப்படின்னாலே வந்து முஸ்லீம்ஸ் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலையுமே வந்து. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து அது உண்மை தான். ஸோ மற்ற பிரியாணிக்கும் வந்து ஒரு முஸ்லீம்ஸ் வந்து செய்கிற பிரியாணிக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும், டேஸ்ட்டில் வித்தியாசம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. இந்த பிரியாணி நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்களே அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க. எங்கள் வீட்டில் செஞ்சது அப்படின்றதுக்காக நான் சொல்ல, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. கண்டிப்பாக உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் கிட்ட சொல்லி இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குது.
போடுற மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து கரம் மசாலா போடுறாங்க, அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, அண்ட் தேர்ட் வந்து பிரியாணி மசாலா. ஸோ இந்த 3 மசாலா தான் வந்து இப்போ போடுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து உப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலான உப்பு யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உப்பு வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, எஸ்பெஷலி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உப்பு போடும்போது கல் உப்பு போடுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் வந்து உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் சிக்கன் போடுவாங்க அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து தயிர் ஊற்றுவாங்க அண்ட் ரைஸு இதெல்லாம் நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பெஷல்னு வந்து நான் சொல்லி தெரியறத விட நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா இந்த சாப்பிட்ட உடனே வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு பிரியாணின்னு தான் இது சொல்லி ஆகணும். எங்கள் வீட்டில் செஞ்சதுனால நான் சொல்லலை, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்றதுனால நான் சொல்லலை. அவ்வளோ டேஸ்டியான ஒரு பிரியாணி தான் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பிரியாணிக்கு எப்போவுமே தம் போடணும் கரெக்டாக. ஸோ தம் போடும்போது வந்து நீங்கள் வந்து கல் வைக்கணும் கீழே. இந்த வீடியோவில் நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இரும்பான ஒரு கல் இது, ரெண்டும் ஒன்று தான் இல்லை. ஸோ ஓகே, இரும்பு கல் தான் இந்த பிரியாணிக்கு சட்டி கீழே வச்சுருக்காங்க. ஸோ வந்து இப்படி தான் தம் போடணும் பிரியாணிக்கு. தம் போட்டதுக்கப்புறம் இந்த பிரியாணி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. தம் போடும்போது எப்போவுமே நீங்கள் வந்து சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பை. செல்ஃபோனில் போடுவாங்களே அந்த சிம் இல்லை, ஸ்டவ் சிம்மு. ஸோ பிரியாணி சாப்பிடும்போது அதுக்கேற்ற மாதிரி பச்சடி, அதாவது தயிர் பச்சடி இல்லைன்னா அது நல்லா இருக்காது கரெக்டாக. ஸோ தயிர் பச்சடி வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து முட்டை, அதாவது அவிச்ச முட்டை பாயில் பண்ணது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்டாக. ஸோ அது ரெண்டு தான் வந்து இப்போ பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரியாணி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் சாப்பிடும்போது. ஸோ சிக்கன் பிரியாணி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வேறு எதனா டாபிக் பேசணும்னு நினச்சினாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் நீங்கள் தெரிவிக்கலாம். என்ன வேறு ஏதாவது சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சினாக்கா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் லிங்க்லாம் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோஷியல் மீடியாஸ் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் a great time. Thank you friends.